பிபிஎஃப் பிரித்தா பெயிண்ட் வருமா வராதான்றது நிறைய பேரோட டவுட்டுங்க. இது இருக்கிறதுலேயே லீஸ்ட் காஸ்ட். அதாவது டிபிஹெச்ன்றது தான் இருக்கிறதுலையே அதில் கம்மி காஸ்ட். அதுவே உங்களுக்கு பெயிண்ட்டை கண்டிப்பாக 2 இயர்ஸ் வரைக்குமாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ வந்திருக்க ஜென் பிபிஎஃப் எல்லாமே, அதாவது 2020க்கு மேலே வந்த ஜென் பிபிஎஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவபிள் தான். அதாவது ஒரு ஹாட் ஹேர் கன்லையோ இல்லைனா ஒரு ஸ்டீமர்லேயோ ரிமூவ் பண்ணிடலாம். அது பிளாக் பிபிஎஃபாக இருக்கட்டும் இல்லை நார்மல் பிபிஎஃபாக இருக்கட்டும். இப்போ வந்து பிபிஎஃப்பில் நீங்கள் டிபியூ யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக அதை உங்களுக்கு ரிமூவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்டீல் டேங்க்குக்கு இந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அண்ட் வந்து பிளாஸ்டிக் பார்ட்லாம் நீங்கள் இந்த காஸ்ட்டுக்கு மாற்ற முடியும். பட் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, அடிக்கடி என்னால் மாற்ற முடியாது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிபிஎஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டியூக்குக்கு எடுத்துக்கலாம். இந்த டியூக்குக்கு ஃபுல் வெஹிக்கிளையுமே கஸ்டமர் வந்து பிபிஎஃப் பண்ணலாம். எனக்கு டேங்க்கு மட்டும் வேணாம், ஃபுல் வெஹிக்கிளுக்கும் போடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஆஃப்டர் 3 or 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக பிபிஎஃப் போடணுன்னாலும் ஓகே. இல்லை நீங்கள் அதை ரீசேல் வேல்யூக்காகவோ இல்லைனா வந்து அகைன் புதுசாக பார்க்கணுன்னாலும் திருப்பி பிபிஎஃப்பும் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிபிஎஃப் பற்றின மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்ன டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.